ஆறுமுக நாவலர் அவர்கள் பாவித்த பொருட்களை வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அவருடைய சந்ததி 6வது சந்ததியில் வந்திருக்கின்ற தம்பியை வந்து சந்திச்சிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அவருடைய சந்ததியில் ஒரு தம்பியை சந்தித்தது மகிழ்ச்சி. அவர் யாரெண்டும் கதைக்க போகிறோம். வணக்கம், உங்களோட பேர்? அரிச்சையன். நீங்கள் எத்தனையாவது சந்ததி? 6வது சந்ததி. சரி, இப்போ இதில் வந்து ஆறுமுக நாவலர் அவர்கள் பாவித்த பொருட்கள் என்னென்ன வச்சிருக்கிறீங்க? அவர் இந்தியாவிலேருந்து முதலாவதாக கொண்டு வந்த அச்சகம் கிட்டவா காட்டுங்க. இதுதான் இந்தியாவிலேருந்து முதலாவதாக கொண்டு வந்த அவர் இந்து சாதனம் போன்ற பத்திரிகைகளை அடித்தது இந்த அச்சகத்துல தான். ஓகே. இது அவர் படித்த ஏடுகள் இன்னும் கிடக்குது, பின்னால் பார்க்கலாம். படித்த ஏடுகள், அவர் எழுதின நூல்கள். இது அவற்றை வீட்டுண்ட துறப்பு. இது அவற்றை வீட்டு இருந்த ஒரு மணிக்கூட்டுன பாகங்கள். அப்படி பாப்போமா? அப்படியே பின்னால் வந்தோம்னா இது நாவலர் இந்த மேசை. இது அவர் இந்த படிச்ச இந்த ஏடுகள் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க பாருங்க. அப்படி அதான் சுற்றி வந்து காட்டுவோம். இப்போ வந்து நாங்கள் ஆறுமுக நாவலர் பாவித்த ஓலைச்சுவடிகளின் ஒரு சிறிய பாகங்களை வந்து பார்க்க போகிறோம். அது வடிவா கிட்டவா ஜூம் பண்ணி காட்டுங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இதில் பல விஷயங்கள் அழிஞ்சிட்டுது, ஒரு சில விஷயங்கள் தான் வந்து எஞ்சி இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து அவர் படித்த ஏடுகளுடைய எச்சங்கள். அவர் ரைட், ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து பயங்கரமாக என்ன சொல்ல, இயற்கையால் வந்து அழிஞ்சிட்டுது. நல்ல வடிவாக ஜூம் பண்ணி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சும்மா ஒரு எழுத்தை வந்து காட்டலாம். நல்லா ஜூம் போனால் தெரியும். இதெல்லாம் இப்போ இல்லாத ஒரு பொருளை வந்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த எழுத்தாணியால் எழுதப்பட்ட ஓலைச்சுவடி. இதில் வந்து மை பூசினா தான் தெரியும். அப்படியே ஒரு கொஞ்சம் பாகங்கள்லாம் இப்போ வந்து இருக்குது. சரி, அப்படியே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு பொருட்கள் வச்சுக்கிறீங்க. இது என்ன? இது இந்த மணிக்கூட்டுன்னு இந்த கரையோரங்கள். இது ஆறுமுக நாவலர் பாவித்த மணிக்கூடு. அவற்றை வீட்டுல மணிக்கூடு. இதாவது இந்த மேசை. ரைட். இது முக்கியமான இன்னொரு பாகத்தை வந்து பார்க்க போகிறோம். ஆறுமுக நாவலர் பாவித்த ஒரு மேசையை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த மேசையை பார்த்தீங்கன்னு சொன்னாலே வித்தியாசமாக இருக்குது. அதில் பாருங்க, இந்த இந்த டிசைனை பாருங்க, அந்த காலத்தில் செய்யப்பட்ட வேலை. இது எவ்வளவு காலம் பழமையானதாக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு 150 வருஷங்களுக்கு மேலே. ஓகே. இதெல்லாம் எப்படி நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள்? இல்லை, அப்படியே அவற்றை சந்ததியிலேருந்து நாங்கள் பாதுகாத்து கொண்டு வரோம். இதை விட வேறு பொருட்கள் ஏதாவது வச்சிருக்கோம்? அவர் பாவிச்ச வேட்டி, அவர் போட்ட கண்ணாடி, அவற்றை செம்புகள், மற்றது அவர் அந்த திருச்ச வெட்டுப்படியை செய்கிறதுக்காண்டி பாவிச்ச பொருட்கள் எல்லாம் கிடக்குது. ஓ, உங்களோட பேர் என்ன? அரிச்சையன். எந்த பாடசாலையில் படிக்கிறீங்க? யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில். எத்தனை அந்தரம் படிக்கிறீங்க? 9 அந்தரத்தில் படிக்கிறாரு அவருடைய சந்ததி. சரி, இன்னொரு பொருள் பார்க்க போகிறோம். ஏழைகள் உணவில்லாமல் தவிக்கிறதுக்காக வேண்டி அவர் கஞ்சி தொட்டி தர்மம் மாற்றியிருந்தார். அது இதில் தான் இந்த பானையில் தான் ஆற்றினார் கஞ்சி தொட்டி தர்மம். மற்றது இது அவர் பூ புடுங்கினத்துக்கு பயன்படுத்திய கூடு. கஞ்சி தொட்டியை பார்த்தோம். அடுத்தது வந்து பூ புடுங்கினதுக்கு பயன்படுத்தின கூட. இது செப்பில அல்லது பித்தளை செப்பு. ரைட். இது செப்பில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயன்படுத்தினப்பட்ட கூடிய பார்த்து நினைக்கிறீங்க. அதோட பின்னுக்கு பாருங்க, சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கு. பூவை உள்ள புடுங்கி போட்டால் தண்ணியை வச்சு கழுவலாம். இதில் வச்சு கழுவலாம். அதுக்கு வந்து சின்ன ஒரு கொழுக்கி வந்து இருக்குது பாருங்க. இங்கே இப்படியே நான் நினைக்கிறேன், இப்படியே அவரே பாவிச்ச பொருளா? இதெல்லாம் எப்படி? இப்போ எத்தனை சந்ததிகள் இப்போ வரைக்கும் இருக்கிறீங்க நீங்கள்? 6ஓட இருக்கிறீங்களா இல்லை இன்னும் 6ஓட முடியும்? வேற என்னென்ன அவரை பற்றி உங்களுக்கு தெரியும்? வேற விஷயங்கள் ஆறுமுக நாவலர் ஐயாவை பற்றி? அவர் சைவத்துக்கும் தமிழுக்கும் ஆற்றிய பணிகள். மற்றது சைவத்தை அவர் தான் தலைத்தவங்க செய்தவர் இலங்கையில். மற்றது இன்னும் அவரை பற்றி கணக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, அதில் ஒரு பொருள் இருக்கு, அதையும் பற்றி இருக்கா? சொல்லி பொருள். அவர் சங்கீதத்துக்காக வேண்டி ஆற்றிய சுருதிப்பட்டிகள். இதெல்லாம் சுருதிப்பட்டிகள். ஹார்மோனிய பட்டியிலேருந்து சகலதும் இருக்கு. அது அந்த மணியும் அந்த பக்கத்தில் இருக்கிறதும் அவர் பூசைக்காண்டி பயன்படுத்தியவர். ஓகே. இது அச்சு எந்திரம் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது. இதில் இந்து சாதனம் போன்ற பத்திரிகைகள் தான் இதில் நடிச்சிருக்குது. சாதனம் எல்லாம் ஆறுமுக நாவலரால் வெளியிடப்பட்ட பத்திரிகைகளை ஒன்று. சரி, இது அதுன்ற மூடி. அதுனா மூடி வைக்கிறதுக்காக. இப்போ ஆறுமுக நாவலர் ஐயாவுடைய திருவுருவ படம். இது எத்தனையாம் ஆண்டு படம்? இது ஒரிஜினல் படமா? ஒரிஜினல் படம். அவரே பார்த்து கீறினதா இல்லது கீறினதா தான் இருக்கு? அவரை பார்த்து வரைஞ்ச ஒரிஜினல் படம் இருக்கு. அவன் பரம்பரை வந்து இல்லை கிடக்கு, நாவலர் பரம்பரைன்னு சொல்லி அவன் வம்சாவளியை வந்து போட்டிருக்கணும். அதில் வந்து சுந்தர் சிவகாமி அம்மை, ஆறுமுகம் மங்களம். இதில் உங்களுடைய பேர் எங்கே இருக்கு? எங்கள் காட்டுமா இந்த அஜ்ஜியன் என்ன? ஸோ இவர் தான் இப்போ கடைசியாக இருக்கிற ஒரு பரம்பரை. இவருக்கு பிள்ளைகள் வரணும், அடுத்தடுத்த பரம்பரைகள் வரும்.
பக்ஷீனத்தான் வந்து சந்திச்சு கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்டா ஆறுமுக நாவலர்கள் அவர்களுடைய சிலையை வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அவரை பற்றி நாங்கள் பாட நூல்களை வந்து படிச்சிருக்கிறோம். அப்படியான ஒரு மனிதனுடைய ஒரு பரம்பரையை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சது ரொம்ப நன்றி. எனக்கு இதை பார்த்தோன்னே இதிலேருந்தே காணொலி ஆரம்பிக்கணும் போல தோண்டிட்டு. நன்றியா. நன்றி.